இதேவேளை மலையகத்திலும் மக்கள் மிகவும் வெறுப்புடன் வாக்களித்ததை அவதானித்ததாக எமது அலுவலக செய்தியாளர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக நாம் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் எமது அலுவலக செய்தியாளர் ராஜேந்திரன் திரிஷனாவுடன். தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 74,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகர கூறுகின்றார். பொது தேர்தலுக்காக 63,000க்கும் அதிகமான போலீஸ் உத்தியோகஸ்தர்களும் 7,000க்கும் அதிகமான சிவில் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களும் 4,000க்கும் அதிகமான போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் 2,885 நடமாடும் சேவைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நடமாடும் சேவையொன்றில் குறைந்தபட்சம் 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்களும் சிவில் பாதுகாப்பு படையின் 2 அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் வாக்களிப்பு நிலையம் ஒன்றில் துப்பாக்கியுடனான 2 போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காண்டி தேர்தல் இதேவேளை 15 ஆசனங்களை கொண்ட குருநாகல் தேர்தல் தொகுதியில் 12,26,443 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதேவேளை காலி தேர்தல் தொகுதியில் 8,19,666 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் இங்கு 10 ஆசனங்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 7 ஆசனங்களை கொண்ட ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 4,62,911 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர்.